பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறுவனரான ராமதாஸ் மற்றும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இடையிலான மோதல் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த 3 மாதத்திலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று பகிரங்கமாக மருத்துவர் ராமதாஸ் இதுவரை இல்லாத அளவிற்கு அன்புமணி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தைலாபுரம் தோட்டத்திலே முன்வைத்திருக்கின்றார். அதில் பல விஷயங்களை ராமதாஸ் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளாக என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையிலான மோதலுக்கு காரணம் என்ன, பாமகவில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவருடைய அன்புமணி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி உள்ளிட்டவர்கள் தொடர்பாகவும் பல்வேறு அந்த விமர்சனங்களை கருத்துக்களை எல்லாம் ராமதாஸ் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜி.கே. மணி நீக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஜி.கே. மணியினுடைய மகனான லைகா தமிழ்குமரனை கட்சிக்குள் வரவிடாமல் செய்துவிட்டார் அன்புமணி ராமதாஸ். அதே போன்று முகுந்தன் என்பவர் ராமதாசினுடைய பேரணியும் கட்சிக்குள் வரவிடாமல் அன்புமணி தடுத்து விட்டார் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை உருவாக்குவதற்கு தான் எவ்வளவு சிரமங்களை கடந்து வந்தேன் என்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய ராமதாஸ் கிட்டத்தட்ட 94,000 கிராமங்களுக்கு நடந்து சென்று பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒன்றை உருவாக்கியவன் அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய நான் என்று ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட நான் இந்த கட்சி தொடங்குவதற்கு காரணமாக இருந்த சேலம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது நான் அந்த கூட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை அன்புமணி விதித்து விட்டார். பாமகவை உருவாக்கியவன் நான் ஒரு மனச்சோர்வுடன் இருந்த பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு, அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட தேர்தல் பிரச்சாரத்திற்கு என்னால் சரியாக செல்ல முடியவில்லை. எனவே இப்பொழுது சென்று அந்த பழைய நினைவுகளை எல்லாம் மீட்டு வருவோம் என்ற அடிப்படையில் தான் சேலம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் செய்ய நிறுவனர் என்ற முறையிலே நான் திட்டமிட்டேன். ஆனால் நான் தனியாக சுற்றுப்பயணம் செய்யக்கூடாது எனவும் நான் சென்று பேசக்கூடிய கூட்டங்களில் எல்லாம் அன்புமணி ராமதாசும் இருப்பார் என்றும் கட்டுப்பாடு விதித்தார்கள். அது மட்டுமல்லாமல் நான் செல்லக்கூடிய கூட்டங்களிலே நான் மைக்கை வைத்து பேசக்கூடாது, 200 பேருக்கு உள்ளாகத்தான் கூட்டம் இருக்க வேண்டும், கட்சியினுடைய நிர்வாகிகளை தனியாக நான் சந்திக்க கூடாது, ஹோட்டலில் தங்கியிருக்கும் பொழுது மட்டும்தான் என்னுடைய ஹோட்டல் அறைக்கு வரவழைத்துதான் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என்பது போன்று பல கட்டுப்பாடுகளை இந்த கட்சியை உருவாக்கிய எனக்கு விதித்து விட்டார் அன்புமணி ராமதாஸ் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். என்னுடைய குடும்பத்தில் இருந்து யாரும் எந்த பதவிக்கும் வரக்கூடாது என்கின்ற ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருந்தேன். பல ஆண்டு காலமாக அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றி வந்தேன். பாமகவிலே வன்னியர் சமூகத்தை சார்ந்த 3 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுதும் தலித் எழில்மலை என்கின்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் நான் அமைச்சர் பதவியை முதலில் வழங்கியிருந்தேன். ஆனால் அன்புமணிக்காக என்னுடைய சத்தியத்தை நான் மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 35 வயதிலேயே அன்புமணி ராமதாஸை கேபினெட் அமைச்சராக நான் ஆக்கிவிட்டேன். என்னுடைய சத்தியத்தை மீற வைத்து விட்டார்கள். குடும்பத்தில் இருந்து யாரும் பதவிக்கு வரக்கூடாது என்று நான் நினைத்திருந்த நிலையில் அன்புமணி ராமதாஸை கேபினெட் அமைச்சராக்கி நான் தவறு செய்துவிட்டேன். அந்த அமைச்சர் பதவி அன்புமணிக்கு கிடைப்பதற்கு கூட நான் எவ்வளவு சிரமங்களை பட்டேன் என்றும் ராமதாஸ் சொல்லி இருக்கின்றார். அதாவது 2006 காலகட்ட பகுதியிலே அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் இரவு முழுவதும் நான் தூங்காமல் டெல்லியில் சென்று அமர்ந்து கொண்டிருந்தேன் என்ற கருத்தை ராமதாஸ் சொல்லி இருக்கின்றார். அன்புமணிக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத துறையை தான் தருவதற்கு முன் வந்தார்கள். ராம்விலாஸ் பாஸ்வான் என்கின்ற அந்த வடமாநில அரசியல் தலைவருக்கு தான் சுகாதாரத்துறையை ஒதுக்குவதாக இருந்தார்கள். ஆனால் நான் இரவு முழுவதும் டெல்லியில் சென்று அமர்ந்து விழித்திருந்து தூங்காமல் அன்புமணி ராமதாஸுக்கு சுகாதாரத்துறை என்கின்ற ஒரு வலிமையான துறையை வாங்கி கொடுத்தேன். ராம்விலாஸ் பாஸ்வானுக்கு சுகாதாரத்துறையை பற்றி எதுவும் தெரியாது. அன்புமணி மருத்துவராக இருப்பதால் அவருக்கு சுகாதாரத்துறை பற்றி தெரியும். எனவே அன்புமணிக்கு சுகாதாரத்துறையை தந்து விடுங்கள் என்று நான் வலியுறுத்தி இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து முக்கியமான ஒரு துறையை அவருக்கு வாங்கி கொடுத்தேன். அது என் வாழ்வில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று ராமதாஸ் சொல்லி இருக்கின்றார். அதே போன்று ராமதாஸை பொறுத்தவரை பல தகவல்களை அன்புமணியின் மீது விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் என்றுதான் நினைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட சந்திப்புகளும் அதை தான் உறுதி செய்திருந்தன. பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் ஒன்று சேர்ந்து விட்டதை போன்ற ஒரு முழுமையான தோற்றம் உருவாகி இருந்தது. ஆனால் திடீரென்று பாமக பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து விட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. அந்த ஒரு குழப்பம் இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருந்தது. பாமக ஏன் அதிமுகவிற்கு செல்லாமல் பாஜகவிற்கு கூட்டணிக்கு சென்றது என்று. அது தொடர்பான அந்த திரைமறைவு அரசியலையும் ராமதாஸ் இன்று தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார். அதாவது எடப்பாடி பழனிசாமியிடம் அன்புமணி பேச வேண்டும் எனவும் அதிமுக உடனான கூட்டணியை அன்புமணி உறுதி செய்ய வேண்டும் எனவும் தான் வலியுறுத்தியதாகவும், அதன் அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமியுடன் அன்புமணி பேசி ஏறக்குறைய அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில்
திடீரென்று தைலாபுரம் தோட்டத்திற்கு அன்புமணி ராமதாசும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணியும் வருகை தந்தார்கள் எனவும் அவர்கள் இருவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய ஒரு காலை பற்றி கொண்டு, அதாவது அன்புமணி ராமதாஸ் ஒரு காலையும் சௌமியா அன்புமணி ஒரு காலையும் ராமதாசினுடைய கால்களை பற்றி கொண்டு பாஜகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும், அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அது எனக்கு நீங்கள் இறுதிச் சடங்கு செய்வதை போன்று ஆகிவிடும் என்று கண்ணீர் விட்டு அன்புமணி கேட்டுக்கொண்டார். அதே போன்று அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியாவும் கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார், தயவு செய்து அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம், பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் அப்பொழுது பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையுடன் நான் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பிறகு அதிமுக உடனான கூட்டணியை முறித்துக் கொண்டு அன்புமணி கதறி அழுதார் என்ற ஒரே காரணத்தால் நான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு சம்மதித்தேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் திடீரென்று என்னுடைய வீட்டுக்கு முன்னால் வந்து பாஜகவினர் பாரத் மாதா கி ஜெய் என்றெல்லாம் முழக்கமிட்டார்கள். அதன் பிறகு கூட்டணி என்பது பாஜகவுடன் முடிவாகிவிட்டது என்பது போன்ற அந்த திரைமறைவு அரசியலையும் ராமதாஸ் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் தனக்கு சிறிதும் விருப்பம் இல்லை எனவும் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு தன்னுடைய மனைவியுடன் வந்து கால்களை பற்றி அழுததன் காரணமாகவே பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டது என்ற கருத்தையும் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து ஜி.கே. மணியை நீக்கும் பொழுது என்ன நடந்தது என்ற ஒரு தகவலையும் ராமதாஸ் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ராமதாஸ் மனச்சோர்வின் காரணமாக மாமல்லபுரத்தில் இருந்த ஒரு தனியார் நட்சத்திர விடுதியிலே தங்கியிருந்ததாகவும், அப்பொழுது அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி மாமல்லபுரத்திற்கு வந்து இன்னும் ஒரு 8 நாளிலே புதிய தலைவராக, அதாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அன்புமணி ராமதாஸை 8 நாளிலே தலைவராக அறிவிக்க வேண்டும், ஜாதகம் எல்லாம் பார்த்து விட்டோம், அன்புமணி இன்னும் 8 நாளிலே தலைவராக வர வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னதாகவும், அதன் காரணமாகவே அதன் தொடர்ச்சியாக ஜி.கே. மணி அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு தலைவர் பொறுப்பிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது என்றெல்லாம் விமர்சனங்களை ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய நபர்களை, கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் அன்புமணி அவர்கள் ஒரு மரியாதையோடு நடத்தவில்லை, கண்ணிய குறைவாக நடத்துகின்றார் என்கின்ற ஒரு பகிரங்கமான விமர்சனத்தையும் ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். அதில் உச்சபட்சமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்த காடுவெட்டி குருவை கூட அன்புமணி ஒரு கண்ணியத்தோடு நடத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். காடுவெட்டி குரு அவர்கள் பாமகவினுடைய நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்ட பொழுதும் சரி, பாமகவின் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளிலும் தன்னால் மாவீரன் என்று அழைக்கப்பட்ட காடுவெட்டி குருவை அன்புமணி கண்ணியத்தோடு நடத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கட்சியை எவ்வளவு சிரமப்பட்டு நான் உருவாக்கியிருந்தேன், 94,000 கிராமங்களுக்கு நடந்து சென்று இந்த கட்சியை நான் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கியிருந்தேன், அப்படிப்பட்ட என்னை கட்சி வேலையில் ஈடுபடக்கூடாது என்கின்ற கட்டுப்பாட்டை அன்புமணி விதித்து விட்டார். 2019 ஆண்டிலே பிரதமராக நரேந்திர மோடி 2வது முறையாக பதவியேற்றுக் கொள்கின்றார். அந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக விமான நிலையத்திலிருந்து, அதாவது விமானத்தில் சென்றுவிட்டு மீண்டும் டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிய பொழுது விமானத்தில் தன்னுடைய இருக்கைக்கு பின்பக்கமாக அமர்ந்திருந்த அன்புமணி திடீரென்று, இனிமேல் கட்சி நடவடிக்கையிலே நீங்கள் தலையிடாதீர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை முழுவதுமாக நானே பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொன்னால் அவருக்கு உடனடியாக அந்த விமானத்தில் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் சென்னை வந்து இறங்கும் வரை நான் அழுது கொண்டே இருந்தேன், என்னுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் துளிகள் தொடர்ந்து கீழ் நோக்கி சிந்திக் கொண்டே இருந்தன என்ற ஒரு கருத்தை ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். இவ்வளவு சிரமப்பட்டு கட்சியை உருவாக்கியிருந்தேன், திடீரென்று இனிமேல் நீங்கள் கட்சி நடவடிக்கைகளை தலையிடக்கூடாது என்று அன்புமணி சொன்னதை என்னால் கிரகித்துக் கொள்ள முடியவில்லை, எனவேதான் நான் கண்ணீர் சிந்தியிருந்தேன் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். மேலும் அன்புமணியிடம் தலைவர் பண்பிற்கான எந்த ஒரு குணமும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். பொதுக்குழுவிலே அன்புமணி என்னோடு பாலம் ஏற்பட்ட பொழுது அந்த மைக்கை தூக்கி வீசினார். அந்த மைக்கை அவர் தூக்கி வீசிய விதமே கிட்டத்தட்ட என்னுடைய தலையிலே மைக்கை தூக்கி போடுவதை போன்ற ஒரு துணியோடு இருந்தது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாமகவில் இங்கு எழுந்திருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் காரணம் அன்புமணி தான். தவறான ஒரு ஆட்டத்தை தொடங்கி அடித்து ஆடத் தொடங்கியவர் அன்புமணி ராமதாஸ் தான். ஒரு அழகான ஆள் உயர நிலைக்கண்ணாடி போன்று பாட்டாளி மக்கள் கட்சியை நான் உருவாக்கி வைத்திருந்தேன், அதில் கல்லெறிந்து சிதைத்து விட்டார் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் தற்பொழுது ராமதாஸ் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இது போன்ற சிக்கல்கள் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணியை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாகவும், அதற்கு பதிலாக அன்புமணி செயல் தலைவராகத்தான் இனி நீடிப்பார் என்ற கருத்தையும் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அன்புமணி கடந்த 1 வாரத்திற்கு முன்பாக தருமபுரியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசும் பொழுது, என்னை ஏன் தலைவர் பதவியில் இருந்து ஐயா நீக்கினார் என்று எனக்கு தெரியவில்லை, 1 மாதமாக நான் மன உளைச்சலில் இருந்தேன் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதுவரை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன செயல்கள் அனைத்தையும் கட்சியினுடைய தலைவராகவும் அவருடைய மகனாகவும் இருந்து நான் நிறைவேற்றி இருக்கின்றேன்.
இன்னும் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கான காரணம் என்ன என்றே தெரியவில்லை. அதன் காரணமாக நான் தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்தேன் என்ற ஒரு தகவலை உருக்கமாக அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்திருந்தார் தருமபுரியிலே கடந்த வாரம். அதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய ராமதாஸ், அன்புமணியினுடைய அந்த உருக்கமான பேச்சு என்பது நாட்டு மக்களிடமும் பாமகவின் தொண்டர்களிடமும் தன்னை, அதாவது ராமதாஸ் ஆகிய தன்னை ஒரு குற்றவாளி போன்று சித்தரிப்பதற்கான முயற்சி என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் ராமதாஸ். தான் செய்த தவறுகளை மறைத்து கட்சியினரிடையே அனுதாபம் தேடிக் கொள்வதற்காகத்தான் உண்மைக்கு புறமான தகவலை அன்புமணி வெளியிட்டிருக்கின்றார் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்புமணி பங்கேற்காமல் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் உட்பட பல்வேறு கூட்டங்கள் திண்டிவனத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த கூட்டங்களை மையமாக வைத்து ராமதாஸ் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்திருக்கின்றார். அன்புமணி பொய் சொல்லுகின்றார் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதாவது பாமகவிலே 108 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்து நான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு முயற்சித்தேன். அப்பொழுது அன்புமணி அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நாளைக்கு தைலாபுரம் தோட்டத்திலே மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கான வேலை நடக்கின்றது. நீங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டால் உங்களுடைய கையெழுத்து இல்லாமலேயே நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததாக பதிவு செய்து என்னை கட்சியை விட்டு நீக்கப் போகின்றார்கள் பாமகவை விட்டு. எனவே மருத்துவர் ராமதாஸ் நடத்தக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே நீங்கள் யாரும் பங்கேற்க கூடாது என்று பொய் சொல்லிவிட்டார் அன்புமணி என்ற ஒரு கருத்தையும் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அன்புமணி அவ்வாறு பொய் சொன்னதன் காரணமாகவே 108 மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் 8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள். ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் பார்த்து இந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளராக போட்டவன் நான், ஆனால் நான் கூட்டக்கூடிய கூட்டத்தில் கூட அவர்கள் பங்கேற்கவில்லை என்று உருக்கமாக ஒரு தகவலை ராமதாஸ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்று சமூக ஊடக பேரவை என்ற பாமகவினுடைய ஐடி விங்கின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், கடந்த 3 மாதமாக அன்புமணிக்கு ஆதரவாக ராமதாஸை விமர்சித்து இணையதளங்களில் எழுதக்கூடிய சமூக வலைதளமான ட்விட்டர், எக்ஸ் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம், அது மட்டுமல்லாமல் முகநூல் போன்ற சமூக வலைதள பக்கங்களில் ராமதாஸை எதிர்த்து எழுதக்கூடியவர்கள். இணைப்பில் காத்திருக்கலாம் ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.